Next we have a prose lesson. This is a prose lesson. The title of the lesson is Divakar, an icon for children. Divakar, an icon for children. By seeing the title itself, you can very well know that it is about Divakar. What is its speciality? Why it is kept as a lesson for you? Let us see what it is. Before we go into the text, let us see what is the meaning of icon. You are well aware of the computers. கம்ப்யூட்டர் நிறைய பயன்படுத்திருப்பீங்க இல்லையா? அப்போ அந்த லெஃப்ட் சைடில் ஐகான்ஸ்ன்னு சொல்லி ஒவ்வொன்றும் வந்து நீங்கள் அந்த இது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக ஐகான்ஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? இது மாதிரி சில்ட்ரன் குழந்தைகளுக்கான ஒரு ஐகானாக இந்த திவாகர் இருக்கின்றான் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த பாடத்தினுடைய சுருக்கம். An icon, it is a small graphic sign of a computer representing an application. It is kept in the left side of your monitor, and by seeing the icon you can click it and go inside and search for the things you needed. Okay, now let us go into the text. Language is just a code being used by a particular society of a particular zone for the sake of communication. Why language is used? We use language for communication, to communicate with each other, to communicate whatever we need, we ask, we communicate with other people, and in different parts of the country, in different parts of our own India, in different parts of the states, they use different languages to communicate. They have got their own languages. ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு மொழியை தேர்ந்தெடுத்துக்கொண்டு மக்கள் வந்து கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து கேட்பதும் பெறுவதும். இட் இஸ் ஜஸ்ட் கிவன் அண்ட் ரிசீவிங். கம்யூனிகேஷன் இதற்கு ஒரு மொழி தேவைப்படுகிறது. அண்ட் இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் மொழி முழுமையாக பெறப்படுவதற்கு முன்னாலே அவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க வந்து வரி வடிவங்களாக வைத்திருந்தார்கள். படங்களின் மூலமாக அவர்கள் நினைப்பதை ஒருவருக்கொருவர் கம்யூனிகேஷன் செய்து கொண்டார்கள். அதுதான் வந்துட்டு அந்த காலத்தில் வந்து அவங்க தங்கியிருந்த குகைகளிலே அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மான் படத்தை வரைந்து அதிலே ஒரு அம்பு சொருவது போல் காட்டினா வேட்டைக்கு செல்வோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்குறது கம்யூனிகேஷன். அடுத்தவங்க வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லி தலையாசிச்சோடனே அவங்க வேட்டைக்கு செல்வார். இது மாதிரி அந்த மாதிரி பாறை ஓவியங்களை வந்து இன்றைக்கு வந்து தொல்லியல் துறையில் எடுத்து அவைகளை வந்து நம்ம பட்டியலிட்டு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த காலத்தில் வந்துட்டு அவங்க வந்து சித்திரங்கள் படங்களின் மூலமாக கம்யூனிகேஷன் வைத்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் மொழி தோன்றியது. மொழியை வைத்து நாம் வந்து கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இப்போ இந்த பாடத்தில் என்ன, இப்போ மொழி இல்லாத இடத்திலே கம்யூனிகேஷன் பண்ணுவதற்கு இயலாத இடத்திலே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இந்த பாடம். We all communicate through the common verbal language for all kinds of communication. Verbal language. இந்த டேர்ம் வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹையர் ஃபார்ம்ஸுக்கு போகும்போது இது வந்து அடிக்கடி நீங்க யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த வேர்பல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா வேர்பல் அப்படின்னு சொன்னாலே எழுத்துக்கள், ஒரு சர்டைன் அமைப்புடன் கூடிய எழுத்துக்களின் மூலமாக வேர்பல் அப்படின்னு சொல்லி வாக்கியங்கள்னு சொல்லலாம். இந்த வேர்பல்ங்கிறதுக்கு வந்து கிராமர் சைடுக்கு போகாதீங்க. கிராமர் அல்ல, கிராமருங்கிறது பிறகு. Apart from this, the verbal language is a written language with letters arranged in an order. That's verbal language. For all kinds of communication. பேச்சு வழக்கு, பேச்சு மொழி இதுதான். But what do differently abled people such as visually challenged
differently abled people. Differently abled people. இந்த டேர்மும் வந்துட்டு நீங்க நல்லா மனசுல போட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்துட்டு visually challenged, visual என்று சொன்னாலே கேட்பது என்றார்கள். அப்போ visually challenged அவங்களுக்கு ஒரு சவால், அதாவது காதால் கேட்க முடியாதவர்களுக்கு இது ஒரு சவால். அதை எப்படி வெற்றி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம காது கேட்குது, கண்ணு பார்க்குது, என்ன இதை வச்சுட்டு நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போ கண்ணு தெரியாதவங்க, விஷுவல் கண்ணு தெரியாதவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க? ஏன்னா அது இல்லாம speech and hearing impaired. Speech and hearing impaired அப்படின்னு சொன்னாக்கும் காது கேட்காதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள். அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி விஷுவலி சேலஞ்சு அப்படிங்கிறதுக்கு பதிலாக நாம வந்து பிளைண்டுன்னு யூஸ் பண்ணுவோம். பிளைண்டுன்னு சொன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா குருடன். இந்த குருடன் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அரசு வந்து இப்ப தடை பண்ணுது. குருடன் பிளைண்டுன்னு சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக விஷுவலி சேலஞ்சு என்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட், ஸ்பீச் பேச முடியாதவர்கள், ஊமை. அதுக்கப்புறம் வந்து ஹியரிங் இம்பேர்ட், டெம் அண்ட் டெஃப் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தி கொண்டிருக்கோம். ஊமை என்றும் செவிடன் என்றும் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அதையெல்லாம் இப்போ மாறிடுச்சு. அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போடப்பட்டிருக்கிறது. அதனால நம்ம வந்து டீசெண்டாக சொல்லுகிறோம். என்ன ஸ்பீச் அண்ட் ஹியரிங் இம்பேர்ட், இந்த மாதிரி பீப்புள் அண்ட் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், ஹவு தே கம்யூனிகேட்டட், ஹவு டிட் தே கம்யூனிகேட், அதுதான் இப்போ வந்து பாடமாக வைக்கப்பட்டது. We easily speak and we hear the opponent's speech and we answer them, thus the communication ends. But these kinds of people, how do they communicate? That's what we are going to see now. They do accept their reality and they take life as a challenge. அந்த லைஃப், அவங்களுடைய லைஃபை வந்து அவங்க சேலஞ்சாக எடுத்துக்கொண்டார்கள். அதை வந்து எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க? டேக்கிள் என்று சொன்னால் டேக்கிள். ஹவு டு தே ஃபேஸ்? ஃபேஸ் என்பது நவுன் அல்ல, இது வந்து வேர்ப். ஹவு டு தே ஃபேஸ், எப்படி அவர்கள் எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது. ஹவு டு தே ஃபேஸ் த சேலஞ்ச்? தே ஆர் ஃபுல்லி அவேர் ஆஃப் fact that the world is meant for survival and they too have a space for their own. Very nice saying. They are fully aware. That means they know very well that the world is meant for survival. And we have to survive. For that we need to equip ourselves. Survival is very important for each and every man. So they too survive. And they too have a space in their own. இந்த உலகத்திலே அவர்களுக்கும் ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் சொல்ல வராங்க. நம்ம எல்லாம் ஈஸியா எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிடுறோம். எல்லாமே நமக்கு நன்றாக இருந்தாலுமே நம்ம என்ன பண்றோம்? அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறது தான் வெளியே கிடக்கிறோம். அல்லது படிக்காமல் இருப்பது எப்படி, சொந்தரித்தனமாக பிரிவது எப்படி, அடுத்தவங்க கேள்வி பண்றது எப்படி, இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி மக்கள் வந்து அவங்க என்ன பண்றாங்க? அவங்க வந்து வாழ்க்கையை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு எப்படி அவங்க வந்து சக்சஸ் பண்றாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பாடம். In this lesson, we come across one real life Diwakar Sharma, and that is why these people are called differently abled achievers. They achieved something. Such a person we are going to talk about, and his name is
Divakar Sharma. Divakar Sharma. He is the hero of this lesson. Divakar Sharma. He was born in 1992 in Delhi. 1992 in New Delhi. New Delhi. Why it is called New Delhi? I am just going beyond the lesson. Why it is called New Delhi? The good old Delhi one was ruled by the Muhammadans that were completely destroyed, and after that they built a new city called New Delhi. That is why they have titled as New Delhi. Okay. Now, he was a student of Delhi Public School. He studied in Delhi Public School.